இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை தொகைக்கான ரூபாய் 1000 பணம் இன்று வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. இந்த திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இது சம்மந்தமாக வெளியான அப்டேட் என்ன என்பதை பற்றியும், பணம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகை இனி இவர்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்க கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் மே மாதத்திற்கான 1000 ரூபாய் தொகையை விரைவில் வழங்கப்படும் என முதல்வர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். இந்நிலையில் தகுதியற்ற பணக்கார பயனாளிகளை நீக்கிவிட்டு சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் வசிப்போர் உள்ளிட்ட உண்மையான ஏழைகளுக்கு பயன் கிடைக்கும் வகையில் விதிகள் மாற்றப்பட உள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது ஏற்கனவே வழங்கப்பட்ட 1000 ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. விரைவில் 2500 ரூபாய் வழங்கப்படும். அப்போது பழைய பயனாளிகள் பணக்காரர்களாக இருப்பவர்களை நீக்கிவிட்டு புதிய பயனாளிகளை சேர்க்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த பணம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி எஸ்எம்எஸ் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றியும், பணம் வந்ததுக்கான இமெயிலையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். தற்போது மே மாதத்திற்கான பணம் ரூபாய் 1000 கிரெடிட் ஆன மெசேஜ் இது. இதில் கிரீட்டிங் ஃப்ரம் எஸ்பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, டியர் கஸ்டமர், டிபிடி ஆர் கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ₹1000 credited to your account number on 15/5/2026. அதே டீட்டெயில்ஸ் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கான மெயில் தான். உங்களுக்கும் வந்து இந்த மே மாதத்திற்கான பணம் ரூபாய் 1000 கிரெடிட் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு இல்லைன்னு ஒரே ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி உங்களோட பேங்க் பேலன்ஸ் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறை என்னென்னு பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். பேங்க் பேலன்ஸ் செக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ், ஆல் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் இந்த ஆப் 10 MB தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ்னே இருக்கும், ஆல் பேலன்ஸ் செக்னு இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் எதுவோ உங்கள் பேங்க் செலக்ட் பண்ணுங்கள். எல்லா பேங்க்குமே இருக்கும். அதில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக் பேலன்ஸ், ஏடிஎம், பேங்க் பிரான்ச், ஐவிசி கோடெலாம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்க செக் பேலன்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். செக் பேலன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து செக் பேங்க் பேலன்ஸ், கால் கஸ்டமர் கேர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ் கிளிக் பண்ண ஒரு நம்பருக்கு வந்து ஒரு ரிங் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் டிஸ்கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். அதில் பார்த்தீங்கன்னா செக்கிங் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டும் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளிக் ஆகும், ஷோ ஆகும். மினி ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.